அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, சந்தைக்கு போகிறோம். மறுபடியும் வீக்கெண்ட் வந்துடுச்சு. ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ தான் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் ரன் ஆகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஏதோ 9 o'clock மாதிரி அவ்வளோ இருட்டாக இருக்குது. இப்போ தான் 6:30க்கே நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம். இந்த டயத்தில் தான் நம்மளுக்கு காய்கறிலாம் 1 by 1 அடுக்கி வச்சுட்டு ஆரம்பிப்பாங்க. இதுக்கு அப்புறம் நம்ம 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் போனால் இருக்காது. 6:30 தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் எங்கள் ஊர் ஆடுதலை கடத்தூர் முராரி ஸ்ட்ரீட். பார்த்திங்களா எவ்வளோ ஜொலிக்குது அந்த கடை. எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இப்போ எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு இப்போ தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இதை தாண்டி தான் திருமங்கலக்குடி போகணும். இங்கே ஆடுதலை பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இந்த வாரம் என்னென்ன காய்கறி எந்தெந்த ரேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ரொம்ப கம்மியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கும். தர்பூசணியும் பைனாப்பிள் ஃப்ரூட்ஸும் ரெண்டும் கட் பண்ணி வைக்கிறாங்க. இங்கேயே சாப்பிட்டு போகிற மாதிரி. ஒரு கப்பு 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிளும் தர்பூசணியும் இருக்குது. வாட்டர்மெலன் ரெண்டுமே வச்சுருக்காங்க. 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி. ஒரு கப்பு சைஸ் தகுந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ காய்கறி. இப்போ இன்னைக்கு ரேட்டில் காய்கறி என்னென்ன விலையில் விற்கிதுன்னு பார்க்கலாம். கல்லாரி வெங்காயம் 2 கிலோ 50 ரூபா அப்படின்னு விற்றுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கூறாக வச்சுருந்தாங்க ஒரு டப்பாவில். இதெல்லாம் 20 ரூபா அப்படின்னு சொல்லி நெல்லிக்காய், பச்சை மிளகாய், லெமனு, ஸோ அந்த மாதிரி ஒரு 5 6 அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இந்த டப்பாவில் வச்சுருக்கிறது, பவுலில் இருக்கிறது. மற்றதெல்லாம் நம்ம கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் 2 கிலோ 50 ரூபான்னு இன்றைக்கி ரேட்டு விற்றுச்சு. உருளைக்கிழங்கு 1.5 கிலோ 50 ரூபான்னு விற்றுது. தக்காளியும் 1.5 கிலோ 50 ரூபான்னு விற்றுச்சு. இதே தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் விலை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் எடை கணக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் எப்படி வாங்கினேன்னா ஒரு 4 முருங்கைக்காய் 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கூறு மாதிரி வச்சுருந்தாங்க. ரப்பர் பேண்ட் போட்டு 4 முருங்கைக்காய்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கினேன். போன வாரம் எடை கணக்கு அப்படின்னு இருந்தாங்க. ஒரு வாரம் ஒரு விலை மட்டும் கூடும் குறையும் அந்த மாதிரி இருந்தது. சவு பீன்ஸு, அவரைக்காய் இதெல்லாம் 1/4 கிலோ 30 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் விற்றுது. கேரட்டு மட்டும் 1/2 கிலோ 40 ரூபா விற்றுச்சு. அப்புறம் பீட்ரூட்டு அதுவும் 1/2 கிலோ 40 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் விற்றுச்சு.
ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வாங்கியாச்சு. கேரட் வந்து நான் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன் 40 ரூபா. 1.5 கிலோ வந்து உருளைக்கிழங்கு 50 ரூபா, இஞ்சி 20 ரூபா, பீட்ரூட் வந்து 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 1 கிலோ வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். வெண்டைக்காய் எவ்வளோன்னா அது 1 கிலோ வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ 20 ரூபான்னு விற்றுருந்தது, அதனால் 1 கிலோ வாங்கியிருக்கேன். மல்லிக்கீரை 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ வந்து 20 ரூபா, அதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் வாங்கியிருக்கேன் 50 ரூபாய்க்கு, 2 கிலோ 50 ரூபா. நெல்லிக்காய் 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் 1/4 கிலோ. அவ்வளோதானே இன்றைக்கி வெஜிடபிள்ஸு.